ஜனவரி 3 இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய முதல் பெண் வீராங்கனை சிவகங்கை சீமையை ஆண்ட வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாளுங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் 1730ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியின் மகளாக பிறந்தார். தற்காப்பு கலைகளான சிலம்பம், வாள்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல் போன்ற பல கலைகள் கற்றுத் தேர்ந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது போன்ற பல மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். 1746இல் சிவகங்கை சீமையை ஆண்ட மன்னர் முத்து வடுகநாத தேவரை மணமுடித்தார். 1772இல் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேலுநாச்சியாரின் கணவரான மன்னர் முத்து வடுகநாத தேவர் வரி செலுத்த மறுத்ததால் காளையர் கோயிலில் பிரிட்டிஷாரால் கொலை செய்யப்பட்டார். கொதித்து எழுந்த வேலுநாச்சியார் சின்னமருது, பெரியமருது துணையோடு 5000 வீரர்கள் கொண்ட காலாட்படையும் 5000 வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் கொண்டு காளையர் கோயிலை கைப்பற்றினார். பின் சிவகங்கை சீமையை மீட்க தனது தோழியான குயிலி துணையோடு சிவகங்கை சீமையை மீட்டு 1780ஆம் ஆண்டு முதல் 1789ஆம் ஆண்டு வரை ராணியாக மக்கள் போற்ற ஆட்சி புரிந்து 1796ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்தார். நம் சந்ததிகளுக்கு வடநாட்டை சேர்ந்த ஜான்சி ராணியை சொல்லி வளர்ப்பதை விட்டுவிட்டு ஜான்சி ராணிக்கு முன் 100 வருடத்திற்கு முன்னரே சுதந்திரத்திற்காக போராடிய நம் மண்ணின் வீரமங்கை வேலுநாச்சியாரின் கதையை சொல்லி வளர்ப்போம்.